இந்த வருடத்தினுடைய ஒரு மகுடம் போல் இருக்கிற இந்த நாளிலும், இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி ஆராதனையிலும், ஞாயிறு பரிசுத்த சபை கூடி வருதலிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் கிருபை உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. அவருடைய மாறாத கிருபை உங்களை விட்டு விலகாதிருப்பதாக. அல்லேலூயா. நான் எதை 3 விசை இப்பொழுது ஜெபித்தேனோ, ஆமென் என்று சொன்ன உங்களுக்கு அது அப்படியே ஆகட்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். We are in the last day of the year. ஒரு புதிய ஆண்டுக்கு முந்தைய நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை, ஆங்கில வருடப்பிறப்பு ஜனவரி, ஆசீர்வாத பிறப்பு தை. தை பிறந்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஒரு வருடை பிறக்கிறதுக்கு முந்தைய நாள்ல நம்ம இருக்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக கர்த்தர் நம்மிடத்தில் செய்ய விரும்புகிற சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு புதிய நன்மைக்கு இது ஆயத்த நாளாயிருப்பதாக. ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்கு இது நம்மை அர்ப்பணிக்கிற நாளாயிருப்பதாக. பிரிப்பரேஷன் டே, ஆயத்த நாளாய் இது இருப்பதாக. இது கர்த்தருடைய நன்மைகளை, தொடர்ந்து வரப்போகிற நன்மைகளை பெறுவதற்கு இன்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி விதவையானுடைய வீட்டிலே எண்ணெய்கள் நிரப்பப்பட பாத்திரங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டது போல, இன்றும் நம்முடைய வாழ்க்கையை சில நன்மைக்காக ஆயத்தப்படுவோம். ஒரு வீட்டில் கல்யாணம் வரப்போகுதுன்னு சொன்னா உடனே வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வேண்டாததெல்லாம் அகற்றி குப்பைகள் எல்லாம் ஒதுக்கி வீட்டை நல்லா நீட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. வீட்டை குப்பை மாதிரி போட்டிருந்தா நல்லா இருக்காது. அதாவது பொருளை எடுத்து அடுக்க வேண்டிய இடத்துல அடுக்கி வேண்டாதவைகளை தூக்கி எரிஞ்சி சுத்தப்படுத்துவார்கள். நம்ம நாட்டில் கூட ஒரு சுத்தப்படுத்துகிற பண்டிகை இருக்குது. நம்ம நாட்டில் கூட ஒரு சுத்திகரிப்பின் பண்டிகை இருக்குது. என்ன பண்டிகை தெரியுமா? எனக்கு கேட்கல. போகி பண்டிகை. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். போகி பண்டிகை. போகி பண்டிகை. அந்த பண்டிகையினுடைய வேலை என்ன தெரியுமா? பழையதை ஒழித்து விடுங்கள். பழையதை ஒழித்து விடுங்கள். அதுதான் அந்த போகி பண்டிகையுடைய கான்செப்ட். அந்த போகி பண்டிகை பொங்கல் நாளுக்கு முந்தைய நாள் இருக்கும். பொங்கல் நாளுக்கு தை மாதத்துக்கு முன்னால், ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அடுத்த வருஷம் போகி பண்டிகை, 15 பொங்கல். போகி பண்டிகையை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த போகி பண்டிகையினுடைய கருத்து என்னன்னா, வேண்டாதவைகள், பழையவைகள், அதையெல்லாம் ஒழித்து விடுங்கள். ஒழித்து. இந்த நாளில் நான் உங்களோடு பவுல் அதே கருத்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை உங்களோடு நான் சொல்ல இந்த நாளிலும் ஏவப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் யாவரும் எடுப்போம், வாசிக்க கேட்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிந்து போயின. பழையவைகள் ஒழிந்து போயின. பவுல் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஒழிந்து போக வேண்டியதை குறித்து பேசுகிறார்.
ஒளிந்து போக வேண்டியது, that which should be destroyed, அழிக்கப்பட வேண்டியது. நானும் இந்த நாளிலும் உங்களோடு கூட இந்த வருட கடைசியில் இருக்கிற நாம் எவைகளை ஒழித்து போட வேண்டும், எவைகளை அழித்து போட வேண்டும் என்கிற காரியத்தை உங்களோடு பேச இருக்கிறேன். போகி பண்டிகை கொண்டாடுகிறவர்கள் அவங்க செய்யறது என்ன தெரியுமா? வீட்டில் வேண்டாத, பிரயோஜனமற்ற, உடைஞ்சு போன, அவசியம் இல்லாத, குப்பையான இவைகளை எல்லாம் எடுத்து போட்டு எரிப்பாங்க. அதை சுற்றி நின்று பார்ப்பாங்க. வேண்டாதவைகளை எல்லாம் தூக்கி போட்டு எரிப்பாங்க. நமக்கும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு போகி பண்டிகை இருந்தால் நிறைய வீடுகள் வேண்டாதவைகள் எல்லாம் அகற்றப்படும். அப்படிதானா? அல்லேலூயா. சில மார்க்கத்தில் அந்த போகி பண்டிகை கொண்டாடுகிறவர்களை நினைக்கும் போது சந்தோஷம். வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி ஒரு கிளீனிங் நடக்குது. அது மட்டுமல்ல, அவங்க செய்யற இன்னொரு காரியம், அந்த போகி பண்டிகையில தங்கள் உள்ளத்திலும் வேண்டாதவைகளை நீக்கி விடுவார்களாம். தங்கள் மனதில் இருக்கிற பிறரை குறித்த கசப்பு, பிறரை குறித்த வைராக்கியங்கள் அந்த போகி பண்டிகையில, நீங்க நான் சொல்ற விளக்கம் இந்த விக்கிபீடியா நெட்ல அதிலிருந்து நான் எடுத்த விளக்கம். போகி பண்டிகை முதல்ல போக்கி பண்டிகைன்னு இருந்திருக்கும் போல. போக்கிங்கிற அர்த்தத்தில் இருந்திருக்குமோ? போக்கி இருக்கட்டும். அந்த பண்டிகையில செய்யப்படுகிறது பழையது ஒழிகிறது. இந்த வருஷத்தின் கடைசி நாளில் இருக்கிற நான் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களிலும் சிலவைகளை நீங்கள் ஒழித்து போட இந்த நாளே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். இந்த நாளே அதற்கென்று அர்ப்பணியுங்கள். எதை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிறதை சில வசனங்களின் வாயிலா சொல்றேன். நம்ம வாழ்க்கையில பவுல் சொல்லுகிறார், ஒழித்து போடுங்கள். அந்த 2 கொரிந்தியர் 5 அதனுடைய 17 பழையவைகளை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒழித்து போட வேண்டியது எது? எவைகளை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும், எவைகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். சிலவைகளை ஒழித்து போட நாளைக்குன்னு சொல்லாதுங்க. இந்த பழைய வருஷத்திலேயே ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போக முன்பாகவே கர்த்தர் புதிய காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் பழையதை விலக்கி புதியதற்கு இடம் கொடுங்கள். பழையதை விலக்கி புதியதற்கு இடம் கொடுங்கள். பழையதையும் வச்சு புதியதற்கு இடம் இல்லாமல் போகிறது. ஒரு புதிய வருஷ ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு புதிய நன்மைகளை செய்ய நீங்கள் பழையதை விலக்கி அல்லது ஒழித்து போட்டு என்கிற வார்த்தையை சொல்லுகிற எவைகளை நம்ம வாழ்க்கையை விட்டு ஒழித்து போட வேண்டும். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனத்திலே பவுல் சொல்லுகிறது ஒழித்து போட வேண்டியது என்னவென்றால், 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன். நான் குழந்தையாயிருந்த போது என்கிட்ட சில காரியங்கள் இருந்தது. குழந்தையைப் போல் பேசுதலும், குழந்தையைப் போல் சிந்தித்தலும், குழந்தையைப் போல் யோசித்தலும் என்னிடத்தில் இருந்தது. நான் வளர்ந்த போதோ, அதுதான் அதனுடைய பொருள். நான் வளர்ந்த போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். பவுல் சொல்லுகிறது என்னவென்றால், நான் ஒழித்து விட்டேன், சிலதை நான் ஒழித்து விட்டேன். அதைத்தான் நான் உங்களோடு இந்த நாளில் நான் எதை ஒழித்து விட்டேன்? குழந்தையாய் இருந்த போது நான் குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். ஆனால் நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். 1வது நான் சொல்றேன், நம்மகிட்ட இருந்து எதை ஒழித்து போடணும்னா, குழந்தைகளுக்கு ஏற்றவைகள் இருக்குன்னு சொன்னா, குழந்தைகளுக்கு அதே போல. இன்னைக்கு ஒரு பிள்ளை ஷாஜு பிரதருடைய
உள்ள சாட்சி வசனம் சொன்னான். பர்சியால் சிஸ்டருடைய மகா, அவளுடைய மழலை குரல்ல அவ சொன்னான். நானும் வந்து நின்னுட்டு அவ குரல்லே பேசினேன்னா இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க கேட்பீங்க. இது வேற ஒழுங்கா பேசிட்டு இருந்த ஆளு ஏன் இப்படி பேசுறாரு? குழந்தைக்கு அது மழலை வார்த்தை, அதுதான் அதுக்கு பேச வருது. இப்போ அதுதான் பேச வருது. இதே மாதிரியே இவ இன்னும் 20 வருஷம் கழிச்சு இப்படியே பேசினா யார் சந்தோஷப்படுவான்னு கேட்கிறேன். இல்ல, இந்த குழந்தையை போல் பேசுகிற அனுபவம் நம்மகிட்ட மாறணும். ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்றால், நம்ம வளர வளர நமக்குள்ளாக வளர்ச்சி உண்டாக என்ன தன்மை மாற வேண்டும் என்றால், குழந்தைகளைப் போல் இருந்ததை மாற்றுங்கள். குழந்தைகளாய் இருந்த போது அந்த குழந்தைகளைப் போல பேசினீர்கள், குழந்தையைப் போல நடந்தீர்கள். சின்ன பிள்ளையா இருந்த போது இப்பெல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப பார்க்க முடியல. அன்னைக்கு சின்ன பிள்ளைங்க அழுதுச்சுன்னா வாயில ஒண்ணு வச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டாப்பர் வாயில ஒண்ணு வைப்பாங்க, ஸ்டாப்பர். அந்த வாயில வச்சோன்னா ஆள் ஸ்டாப். அப்புறம் இப்படி சிலது நடந்து திரிகிற காலம் கூட ஸ்டாப் வச்சுட்டு அலைஞ்சி ஸ்டாப்பர். அது குழந்தைகளுக்குரியது. அதே நிலைமை நான் வளரும் போதும் இருக்கிறது என்றால் நான் இன்னும் அதை ஒழித்து விடவில்லை என்ற அர்த்தம். குழந்தைகளாய் இருந்தபோது நமக்குள் இருந்த எத்தனையோ காரியங்கள், சில குழந்தைகளுக்கு குழந்தையா இருந்தபோது பாட்டில்ல ஊத்தி கொடுப்பாங்க, அது பாட்டில பிடிச்சுக்கிட்டு அப்படியே, சிலது சின்ன குழந்தையா இருந்த போது படுத்து கிடந்து, சிலது நடக்கிற பருவத்திலையும் பாட்டில் வேணும், சிலது நடக்கிற பருவத்திலையும் பாட்டில் வேணும். அந்த பாட்டில மறக்கடிக்கிறதுக்கு பட்ட பாடு என்னன்னு தெரியுமாப்பா உங்க அம்மா? குழந்தையா இருந்த போது இவைகள் பயன்படுத்தணும். ஆனால் வளரும் போது அவைகள் அல்ல, டம்ளர் வாங்கிடுறோம். சிலர் உடனே ஸ்ட்ரா வச்ச டம்ளர், கொஞ்சம் இது சேஞ்ச் வர்றதுக்காக சிப்பர் இப்படி பிடிச்சிட்டு அப்புறம் சிப் பண்ணுது, அப்புறம் ஸ்ட்ரா வச்சது, அதுக்கப்புறம் சும்மா டம்ளர். மாறுதல் வருதா? ஒளியுதா? இன்னும் ஒளியாமே இருக்குதா? குழந்தைகளுக்குள்ள பொருட்கள் ஒளிந்தது, நம்முடைய ஜீவியத்தில் குணங்கள் ஒளிந்ததா? என்ன குணங்கள்? குழந்தைகளுக்குரிய குணங்கள். 1 கொரிந்தியர் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களில குழந்தைகளுக்குரிய குணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி, உங்களை வளர்ந்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், முதிர்ந்தவர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் பேச வேண்டியதாயிற்று. அப்போ குழந்தைகள் என்கிறவர்களுக்குள் என்ன தன்மை என்றால், ஆவிக்குரியவனுக்குள் மாம்சத்துக்குரியவனாயிருந்தால் அவன் குழந்தையாயிருக்கிறான். இன்னும் மாம்சத்துக்குரியவராய் இருக்கிறவர்கள் தங்களில் உள்ள அந்த மாம்சத்துக்குரியவர்களாய் வாழுகிற வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆவிக்குரியவர்களாய், ஸ்பிரிச்சுவல் மேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஸ்பிரிச்சுவல் மேனா நம்ம இருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற விசுவாசிகள் எத்தனை பேர்? மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொன்னால் மாம்சத்தின் கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். பாருங்கள், குழந்தைகளுக்குரிய தன்மை மாறல. அந்த பாஸ்டர் சொல்றாரு என்னன்னா, குழந்தைகளுக்குள்ள தன்மை மாறல. இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்ல ஹெவி ஃபுட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், அதான் போஜனம் கொடுக்க நினைக்கிறேன். போஜனம் கொடுக்க முடியாமல் கடைசியில் என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? பாலை கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நான் நல்லா உங்களை ஆராதிக்க வச்சு நல்லா துதிச்சு 1 மணி 2 மணி வேற நான் உட்கார வச்சுட்டு முடிச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர் பாலை தந்து போயிட்டு வாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பாஸ்டர், குழந்தைன்னு நினைச்சீங்களா எங்களை? இதுவா எங்களுக்கு நீங்க தருகிற அன்பின் விருந்து?
அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் நல்ல ஆகாரத்தை தரலாம் என்று நினைத்தால் உங்களுக்கும் அதை கொடுக்க முடியவில்லை. நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்பதற்கு பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை என்று கூறுகிறார். சில நேரம் சபையில கடினமான வார்த்தைகளை சில இடத்துல பேச முடியாது. ஏன்னா அவங்க குழந்தைகளா இருப்பாங்க. கடினமான வார்த்தைகளை பேச சிலரால சகிக்க முடியாது. கடினமான வார்த்தைனா வேதத்தில் இருக்கிற ஆழமான சத்தியங்கள். எத்தனை பேர் இருந்து கேட்கறதுக்கு மனம் இருக்கிறது அப்படின்னா நீங்க குழந்தைகளுக்குரியவைகளை விட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். குழந்தைகளுக்குரிய தன்மையை நீங்கள் விட்டுவிட்டு பலன் உள்ளவர்களாயிருங்கள். முதல் காரியம், இந்த வருஷ கடைசியிலும் ஆண்டவரே, நான் இனி புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது குழந்தை மாதிரி நான் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய நிலையில குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. நான் வளர்ந்தது போல புருஷர்களைப் போல இருக்கணும். ஆமென்னு சொல்லிக்கலாமா? ஹல்லேலூயா. உங்களுக்குள் இன்னும் கடினமான உபதேசங்களை ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அதனுடைய 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்தால் ஆவிக்குரியதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் எதை சிந்திக்கிறோம் என்பதை பொறுத்து நாம் குழந்தைகளா அல்லது வளர்ந்திருக்கிறோமா என்பதை நமக்கு காண்பிக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். உங்களுடைய சிந்தனை ஆவிக்குரியவைகளை சிந்திக்க பலன் இருந்தால், ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ள பலன் இருந்தால் நீங்கள் வளருகிறீர்கள் என்று அர்த்தம். இன்னும் குழந்தைகளாய் இருக்கிற அனுபவங்களை நீங்கள் விட்டு ஒழியுங்கள். அவைகளை தள்ளிவிடுங்கள். சைல்ட்லிஷ்னஸ், குழந்தை தன்மை அப்படிங்கிற ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல இருந்திருக்கும். ஆரம்பத்தில் இருந்திருக்கும். ஆரம்பத்தில் பிறக்கும் போதே மீச, பிறக்கும் போதே தாடி இருந்தா யார் சகிக்கிறது? இது என்னது, குழந்தையா அல்லது வேற என்னமோ பிறந்திருக்கு அப்படின்லாம் தோணும். முதல்ல இருந்த போது குழந்தையா இருந்தீர்கள், நல்லது. ஆனால் என்னைக்கும் குழந்தையை போலவே இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறேன். இல்லை இல்லை, குழந்தைகளுக்குரிய தன்மைகளை விட்டு ஒழி. கலாத்தியர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை பாருங்கள். 6:1. நீங்கள் குழந்தைகளா அல்லது ஆவிக்குரியவர்களாங்கிறத சோதிக்கிறதுக்கு இங்க ஒரு வசனம் இருக்கு. ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், அப்புறம் இல்லையா? 6:1 கலாத்தியர் 6:1. ஒருவன் யாதொரு சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்திலும் அகப்பட்டால், பாருங்கள், குழந்தைகளாகிய நீங்கள்னா வேற மாதிரி நடப்பீங்க. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள்னா எப்படி நடப்பீங்க? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதனைக்குட்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், நான் ஒழித்து விட வேண்டிய ஒன்று சொல்லுகிறேன். குழந்தைகளுக்குரியவைகளை ஒழித்து விடுங்கள். குழந்தைகளுக்குரியவைகளை ஒழித்து விடுங்கள். குழந்தைகளுக்குரியவைகளை. ஒரு சபை வளருகிறதா இருக்கணும். ஒரு சபையில இன்னைக்கு நம்ம விருந்து கொடுக்கிறோம். ஒரு நல்ல மட்டன் பிரியாணி. ஆனா அதை சாப்பிடாதவங்க இருக்கிறீங்க. 1-2 பேர். நான் பேரை எழுதி வச்சிருக்கேன். நான் அவங்க பேரை என் டைரியில எழுதி வச்சிருக்கேன். எதுக்குன்னா அவங்களுக்குன்னு தனியா சாப்பாடு கொடுக்கணும். அவங்களுக்குன்னு வெள்ளை அரிசியில சாப்பாடு கொடுக்கணும். ஒருவேளை யாராவது மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு கீழே வேணா, கீழே தான் போனதுன்னு வச்சோன்னு நினைக்கிறேன். ஒரு டேபிள் 3 பேரோ 4 பேரோ உண்டு. அப்போ அதை உடனே நான் என்னுடைய டைரியில் எழுதினேன், இவங்க இதை சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்காக ஒரு வெள்ளை அரிசி சோறு ஆக்கிடுவோம். என்னமாவது ஊத்தியாவது என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. ஏன்? அவங்களையும் போஷிக்கணும். இல்லை, எல்லாருக்கும் பலமான ஆகாரம் சாப்பிடுங்கள். வயிறு போச்சு, சாப்பிட்டு வயிறு போச்சு.
அப்ப வயிறுக்கு தேக சக்தி, ஜீரணமாகக்கூடிய சக்தி இருந்தா என்ன செய்யணும்? சாப்பிடணும். அத பலமான ஆகாரம், பலமான ஆகாரம். முதல்ல நல்ல வாலிப வயதுல நான் ஒரு நாள் கல்யாண வீட்டுல பார்த்தேன். எனக்கு ஒரு துண்டு சிக்கன் சாப்பிடணும்னா யோசிக்கிறேன், சாப்பிடுவோமா வேண்டாமான்னு. எதிர்த்தாப்புல இருக்கிறாங்க 2-3 பையங்க. குளித்துறை இல்ல அந்த அந்த இதுல ஒரு கல்யாணம் நடந்துச்சு. குமிச்சு வச்சிருக்கிறான் தட்டு முழுசும் பொரிச்ச சிக்கன். சாப்பிடுப்பா, ஏன்னா அவனுக்கு உடல்ல எல்லாம் ஏத்துக்கிடுது, அவனுக்கு ஏத்துக்கிடு. அதை நம்மளால முடியாது, ஏன்னா பருவம் தாண்டி இருக்கு, பருவம் தாண்டி இருக்கு. குழந்தையா இருந்த போது குழந்தைகளுக்குரியவைகளை புசித்தோம், குழந்தைகளுக்குரியவைகளை பேசினோம், குழந்தைகளுக்குரியவைகளை சிந்தித்தோம். இப்ப திருமணம் ஆச்சுன்னா உங்க வீட்டுல குழந்தை மாதிரி உங்களை வளர்த்திருப்பாங்க. ஆனா ஒரு வீட்டுக்கு போயாச்சுன்னா மனைவி மாதிரி நடக்கணும். அங்க போயிட்டு இல்ல, கர்த்தர் உங்களை ஒரு குடும்பமாக்கி மனைவி ஆக்கி. ஒரு புருஷன் ரொம்ப தொல்லையா போச்சு அவருக்கு, பாஸ்டர் அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு வர்ற குழந்தைய அள வச்சா நிறுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டப்படுறாரு. சில குழந்தைகள் திருமணமான பின்னாலேயும் குடும்ப வாழ்க்கையில மனைவியா ஆகல, மனைவியா ஆகல. புருஷர்களுக்கு சொல்றேன், கல்யாணம் ஆன பின்னாலேயும் அம்மாக்க சேலையே பிடிச்சுக்கிட்டு விட்டுருங்க. குழந்தைகளுக்குரியவைகளை ஏம்மா வருத்தப்பட்டுறாதுங்க யாரும். என் பையன் கடைசி வரைக்கும் என்னை பிடித்து கொண்டு தானே வர வேண்டும் இல்லை. அவன் உங்களை கனப்படுத்தட்டும், மரியாதை கொடுக்கட்டும், உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யட்டும், அதெல்லாம் தவறு இல்லை. ஆனா பிடிச்சுக்கிட்டு பின்னாலே போறது. நான் எங்க அம்மா கூடயே தான் படுப்பேன், எங்க அம்மாவை பிடிச்சுக்கிட்டு தான் படுப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, அப்புறமும் இருந்தேன்னா நான் இன்னும் குழந்தையா தான் இருக்கிறேன்னு அர்த்தம். குழந்தை தன்மைகள் குடும்பத்திலும் மாறட்டும், குடும்பத்திலும் மாறட்டும். பேசும்போதும் உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி வரட்டும், வளர்ச்சி வரட்டும். கல்யாணமான புதுசுல அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணும். ஆனா எப்பவும் அப்படியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் காலம் ஆனும் போது முதல்ல கொஞ்சம் விடணும், சேர்ந்து போகணும். எனக்கு கல்யாணம் ஆகும் போது என்னுடைய மாமியார் ஏன் மனைவிட்ட சொன்னது என்னன்னா, நீ வா, வரும்போது எப்பவும் 2 பேரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொன்ன. அப்படின்னா இந்த ஆள் விடலைன்னா வராத அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல கொஞ்சம் கூட்டிட்டுலாம் போகணும், இருக்கட்டும். ஆனா என்னைக்கும் நீங்க குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைகளுக்குரிய தன்மையை நீங்கள் விடுங்கள். குழந்தைகளை போல் பேசுவதை நீங்கள் விடுங்கள். குரல் மாறாம இருக்கலாம், ஆனா உங்க பேச்சில தரம் மாறட்டும். குழந்தைகளை போல பேசிக்கொண்டிருக்க வேண்டாம். சபையிலும் அப்படிதான். ஆவிக்குரியவர்களை பவுல் கலாத்து சபைக்கு நிருபம் எழுதும் போது 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல சொல்றார், சபையில எல்லாரும் குழந்தைங்களா இருக்கக்கூடாது. எல்லாரும் குழந்தைங்கன்னா என்ன தெரியுமா? ஒத்தன்ட்ட சாக்லேட் இருந்தா அவன்கிட்ட போய் புடுங்கிறது. சபையில ஆவிக்குரியவர்கள் ஒத்த தப்பு பண்ணுனா அவன்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு, சாந்தமுள்ள ஆவியோடு. எபனேசன் ஏதோ பண்ணிட்டான், நான் சில நேரம் இப்படி ஆள் பேர் சொல்லி ஏதாவது சொன்னேன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு குத்துன்னு குத்துறாங்க. எப்படி இருக்கும்? கைய வச்சு குத்தல, சுத்தி நின்று எபனேசன் நல்லா இருக்குது, எபனேசன் நல்லா இருக்குது, நல்லா ஏன்னு செஞ்சது தப்பு. ஆனா எல்லாரும் சேர்ந்து இல்ல, அவனை கூப்பிட்டு, எப்பா நீ இப்படி செய்யக்கூடாது, நீ இப்ப வளர்ந்து வர்றா, நீ ஒரு ஊழியக்காரனாகணும், நீ ஒரு ஊழியக்காரனாகணும். கைய வைத்தி ஆமேன்னு சொல்லுவியா? கைய வைத்தி ஆமேன்னு சொல்லுவியா? உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்களா வீட்டுல? ஆமாவா இல்லையா? ஆமா. நீ உன்னை ஒப்பு கொடுத்திருக்கியா? ஆமாண்ணா இப்படி காட்டு, தலையாட்டு, ஒரு மாடு ஆடும் ஆட்டுற மாதிரியாவது ஆட்டு. கர்த்தருக்காக எழும்பணும். அநேகருக்கு முன்னால அற்பமானவர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவது அதிசயமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவர்கள் என்ன தெரியுமா செய்யணும்? அப்படிப்பட்டவங்களை எடுத்து சீர்பொருந்த பண்ணணும்.
அதுதான் ஆவிக்குரியவருடைய தன்மை. ஒன்று ஒழித்து விடுங்கள் குழந்தைகளுக்குரியவைகளை, குழந்தைகளுக்குரியவைகளை நீங்கள் ஒழித்து விடுங்கள். 1 கொரிந்தியர் 14:20 கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:20 குழந்தைக்குரிய காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? 14:20 வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும். துர்க்குணத்தில குழந்தைகளாயும். புத்தியிலோ தேறினவர்களாகும். துர்க்குணத்துல எப்படி இருங்கன்னா குழந்தைங்களா. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு துர்க்குணமே இருக்காது. இந்த ஏதோ ஒரு போட்டி நடத்தினேன். ஒரு சின்ன பிள்ளை வந்து பதில் சொன்னான். சந்தோஷம், உனக்கு இந்த பதில் எப்படி தெரிஞ்சிச்சின்னு கேட்டேன். எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. பக்கத்துல இருக்காங்க அம்மா. அம்மா என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக. அப்ப பாத்தீங்களா அந்த பிள்ளையுடைய கள்ளமில்லா மனசு, கள்ளமில்லா. அதான் சொல்றாரு, புத்தியிலே நீங்கள் குழந்தைகளாயிராதீங்க. அதுல உங்களுக்கு ஞானம் வரட்டும், ஆனால் துர்க்குணத்திலே நீங்கள் குழந்தைகளாய் இருக்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஒன்று, ஆண்டவரே என்கிட்ட இன்னும் குழந்தைகளுக்குரிய தன்மை இருக்குன்னா என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை கரங்களை உயர்த்தி கேட்கலாமா? ஏசப்பா, ஏசப்பா, குழந்தைய போல நான் இன்னும் இருக்கிற நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. குழந்தையை போல பேசிட்டு இருக்கிற நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரியவர்களாயிருக்க எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். யாக்கோபு 1:21 இரண்டாவது ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். எவைகளை நீங்கள் ஒழித்து விட வேண்டும்? யாக்கோபு 1:21 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எவ்வித அழுக்கையும், எல்லாவித அழுக்கையும், கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு, உங்கள் உள்ளத்தில் எண்ணத்தை ஒழித்துவிட்டு எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டுன்னு சொல்றார். இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற அழுக்கை ஒழித்துவிட எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்லிக்கலாம்? அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பழையவைகள் ஒழிந்தன, ஒழிந்தன. அதுல ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன், குழந்தைகளுக்குரிய தன்மை என்னில் ஒழியட்டும், குழந்தைகளுக்குரிய தன்மை என்னில் ஒழியட்டும். இரண்டாவது, எல்லாவித அழுக்கையும் நான் ஒழித்து விட்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒழித்து விட வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால் அழுக்கு. அழுக்கு, அழுக்கு யாருக்கு பிடிக்கும்? நான் நினைக்கிறேன் பன்றிக்கு பிடிக்கும். அழுக்கு யாருக்கு பிடிக்கும்? பன்றிக்கு பிடிக்கும். எப்படி எனக்கு தெரியும் என்றால், அது சாக்கடைக்குள் தான் போகுது. அது எங்கேயாவது நல்ல தண்ணி இருக்குதுன்னு போகுதா? இல்லை, அழுக்குகளுக்குள் போகுது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை ஒழித்து விட வேண்டும் என்றால் அழுக்கை தங்களை விட்டு ஒழித்து விட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:30. நீதிமொழிகள் 30:12, மன்னிக்கவும், நீதிமொழிகள் 30:12. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. ஒரு சந்ததியை குறித்து சாலமோன் எழுதுகிறார். ஒரு சந்ததியை குறித்து சாலமோன் எழுதுகிறார். அந்த சந்ததி எப்படிப்பட்டது தெரியுமா? தங்கள்கிட்ட நிறைய அழுக்கு உண்டு, ஆனால் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிறவர்கள். சுயநீதி, தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிறவர். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க கேட்கிறேன், எத்தனை பேர் உங்களுக்குள்ள அழுக்கே இல்ல? உங்களுக்குள்ள அழுக்கே இல்ல, முதுகுலெல்லாம் இருக்குது, அது பின்னாலெல்லாம் இருக்குது அழுக்கு. இப்படி பார்த்து விட்டு எங்கும் குறையில்லை என்று சொல்லுகிற மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு பின்பக்கம் உண்டு என்று சொல்லி. ஆமென். எனக்கு ஒரு பின்பக்கம் உண்டு, அது எனக்கு தெரியல. அது தெரியாம நான் என்ன தெரியுமா சொல்றேன்? என்னிடத்துல அழுக்கே இல்லைன்னு சொல்லி. ஒரு சந்ததி உண்டு, தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்து. அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலை
கர்த்தர் சொல்றது என்னவென்னா, ஒழித்து விடு. எதை ஒழித்து விடு என்றால் அழுக்கை ஒழித்து விடு. ஏசாயா 4:3 சீயோன் குமாரத்தியின் அழுக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கு, பாத்தீங்களா? சீயோன் குமாரத்தி என்றால் சபையை குறிக்கும், தேவ ஜனங்களை குறிக்கும். தேவ ஜனங்கள்ட்ட சீயோன் குமாரத்திக்கு அழுக்கு இருக்கு. இளைய குமாரனுக்கு இருந்திருந்தா பரவாயில்ல, ஏன்னா அவன் பன்னிகள் கூட கிடந்தவன். பன்னிகள் கூட கிடந்தவன் அழுக்காதான் இருப்பான். அவன் எப்படி சுத்தமா இருப்பான்? அவனுக்கு கிடைச்ச வேலையே பன்னிகளுக்கு மேய்க்கிற வேலை. அதுக்கு தவிடு கூட கிடைக்காம இருந்தவன் தான். அவன் அழுக்கா இருக்கலாம். சீயோன் குமாரத்தி கூட அழுக்கா இருக்கிறான். சீயோன் குமாரத்தி என்றால் தேவ பிள்ளையை காண்பிக்கிறது. தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள அழுக்கு இருக்குன்னு, அழுக்கு என்றால் பாவத்தை குறிக்கிறது, அழுக்கு என்றால் அக்கிரமத்தை குறிக்கிறது, அழுக்கு என்றால் மீறுதலை காட்டுகிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் என்ன செய்யணும்னா, அவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி, மீதி உள்ளதை வாசிக்கலாம். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எனும் பரிசுத்தன் என்றும் ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் என்றும் சொல்லப்படுவான். ஹல்லேலூயா! கர்த்தர் துதிக்கலாமா? ஹல்லேலூயா! யார் சொல்லப்படுவாய்? கர்த்தர் எவர்களுடைய அழுக்கை நீக்கினாரோ. இந்த வருஷ கடைசியில என்ன அழுக்கு இருக்கு? என்ன இது? என்னது பட்டுச்சு? அது அன்னைக்கு ஒரு வாழை இலையை வெட்டும் போது பட்டுச்சு. கரை தெரியுதா? குறை என்னன்னு தெரியுதா? இது என்ன பட்டுச்சு? அது அன்னைக்கு இதுல ஒரு சின்ன பரு இருந்து அதை பிச்சிருந்திருக்கேன். அது அப்படியே ரத்தம் பட்டு காஞ்சிச்சு. அந்த இரத்த கரை இருக்குது. ஒவ்வொரு கரையும் குறையும் பற்றி நமக்கு தெரிந்து, ஆண்டவரே இது நீங்க என்னை சுத்திகரியும், ஆண்டவரே இது நீங்க சுத்திகரியும், இதை நீங்க என்னை கழுவும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தரிடத்தில் கேளுங்கள். யாக்கோபு 1:21 இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதா சொல்லுகிறேன், எல்லாவித துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு. மூன்றாவது துர்க்குணம். வருஷத்துக்குள்ள போகும்போது, அடுத்த வருஷத்துக்குள்ள போகும்போது பழையதை ஒழித்து விடுங்க. அதுல மூன்றாவது சொல்லுகிறேன், துர்க்குணத்தை ஒழித்து விடுங்கள். நமக்குள்ள இருக்கிற துர்க்குணம் ஒழிக்கப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 22:18 வாசிப்போமா? பரிசேயருடைய துர்க்குணத்தை குறித்து மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதன் வசனம் 18 வாசிக்கலாம். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? இயேசுவை பேச்சில் அகப்பட்ட நினைக்கிற துர்க்குணம் அந்த பரிசேயர்ட்ட இருந்தது. துர்க்குணம் என்ன? இயேசுவை எப்படியாவது பேச்சில அகப்பட வைக்கணும். இந்த துர்க்குணம் சிலருக்கு குணம் மாறல. எத்தனை பேருடைய குணம் மாறி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சில தீய குணங்கள் எத்தனை பேருக்குள்ள மாறலங்கிறதை யோசிச்சு பாருங்க. அது சில நேரம் போராடுது. ஒருத்தர் சொன்னார், நாங்க பல வருஷத்துக்கு முன்னால ஊழியத்தில் பிஹெச்எல்ங்கிற ஒரு கம்பெனியில ஒரு ஹோட்டல்ல ஒரு கன்வென்ஷன் நடத்தணும். அப்போ காலை பண்ணை அவங்க தான் மெசேஜ் கொடுக்க வந்திருந்தாங்க. அதுல ஆலங்குளத்திலிருந்து தன்னுடைய பெரியப்பா வீட்டுக்கு வந்திருந்த ஒரு வாலிப தம்பி அந்த கன்வென்ஷன்ல பங்கு பெற்றான். பயங்கரமான குடிகாரன். அவங்க அப்பாவே குழந்தையா இவன் இருந்தபோது பாலை கொடுக்கிறதுக்கு பதிலாக அவர் கொடுக்கிற சாராயத்தை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட குடிகார குடும்பம். ஏன்னா வீட்டுல கோபத்துல அப்பா இவர் வாங்கி வைக்கிற சாராயத்தை அழுத பிள்ளைக்கு கொடுத்து அவன் தொண்டையே மோசமா போச்சு. அப்படிப்பட்டவன் வளர்ந்த போது அவனும் குடிகாரனானா. ஆனா அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல ஆண்டவர் அவனை சந்திச்சார், அவனை தொட்டார், ரட்சித்தார், பாவத்தை அறிக்கையிட்டான்.
இனி குடிக்க மாட்டேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, இனி அந்த குடிப்பழக்கத்துக்குள்ள நான் ஆகக்கூடாது, எனக்கு விடுதலை தாருன்னு ஜெபித்தான். விடுதலை பெற்றுக்கொண்டான். பெரிய சந்தோஷம். அவன் சொன்ன சாட்சி அந்த கூட்டத்தில் ஒப்பு கொடுத்தவன் அதுக்கப்புறம் ஊழியக்காரனாவே மாறிட்டான், ஊழியக்காரனாவே. ஆனால் ஆரம்பத்தில் அந்த குடி பழக்கம் என்கிற ஒரு குணம் அவனுக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டுட்டு ஊருக்கு போன போது திரும்ப அவனை குடிக்கிறதுக்காக அந்த பழைய பழக்கம் ஏவிச்சான். அவன் அந்த வாலிபன் ஊழியக்காரனான பின்னால சொன்ன சாட்சி. அப்போ ஆண்டவற்றை திரும்ப ஜெபிக்கிற, ஆண்டவரே, நான் விட்ட அந்த பொல்லாப்பு என்னை தொடக்கூடாது, எனக்கு ஒரு நாள் மாற்றம் தந்து இனி அது என்னை மேற்கொள்ளக்கூடாது. திரும்ப ஆண்டவருக்குள்ள பலப்பட்டான். அவன் சொன்னா, நான் ஜெபிக்காம ஒவ்வொரு நேரமும் இருந்தேன்னா அந்த குணம் என்னை ஜெயிச்சிருக்கும். ஆனா ஒவ்வொரு நேரமும் ஜெபித்ததுனால கர்த்தர் எனக்கு பூரண ஜெயத்தை கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய குணங்களிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவாராக, நம்முடைய துர்க்குணத்தை மாற்றுவாராக. நல்ல குணமுடையவர். இன்னும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 18:18 4வது, எதை ஒழித்து என்றால் விரோதங்களை நீங்க வச்சிருக்கீங்கன்னா இந்த பழைய வருஷத்தோட அதை ஒழித்து போடுங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். சீட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து, விரோதங்களை ஒழித்து, பலவான்கள் நடுவே. போதும். எதை ஒழித்து? விரோதங்களை ஒழித்து. விரோதம்னா என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற சண்டை. விரோதங்களை ஒழித்து. இந்த வருஷ கடைசியில உங்களுக்கு யாரோடு சண்டை இருக்குது? சாத்தானோடு இருக்குன்னா பரவாயில்ல, அவனோடு போராட்டம் உண்டு. ஆனா அதுக்கு இல்லாம பக்கத்து வீட்டுக்காரவங்களோடு தான் எனக்கு போராட்டம், என் குடும்பத்தில் இருக்கிற இவங்களோடு தான் போராட்டம், சபையில் இருக்கிற இவங்களோடு. ஆண்டவர் சொல்றார், விரோதங்களை ஒழித்து என்று சொல்லுகிறார். விரோதங்களை ஒழித்து. நீதிமொழிகள் 10:12 கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:12. பகை விரோதங்களை எழுப்பும், பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அப்போ எதை எடுக்க சொல்றார் தெரியுமா? பகையை ஒழித்து விடு, அன்பை எடுத்துக்கோ. ஆலோசனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த வருஷத்தின் கடைசியிலும் எதையோ சிலதை ஒழித்து விட்டு நீ புதிய வருஷத்துக்குள் பிரவேசி. சிலதை ஒழித்து விட்டு அதுல ஒன்று குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை. இரண்டாவது நான் உங்களோடு சொன்னேன் எல்லாவித அழுக்கை. மூன்றாவது சொன்னேன் எவ்வித துர்க்குணத்தை. நாலாவது விரோதங்களை ஒழித்து விடுங்க. பகைய வைக்காதுங்க. யார் மேலையும் கசப்ப வைக்காதுங்க. நமக்குள்ள கூட, சபைக்குள்ள கூட யார் மேலையும் கசப்ப வைக்காதுங்க. எல்லாருமே நிறைய பேர் சொந்தக்காரவங்க இந்த சபையில. எப்படியோ நான் வந்து இவங்களுக்கு இவங்க யாரு, பல பின்னல் பிணையல்கள். அப்போ ரொம்ப சிக்கல்கள் கூட இருக்கும். அதுல விரோதங்கள் கூட சில நேரம் வந்துடும். விரோதங்கள் கூட இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் விரோதங்களை விட்டு அன்பை எடுத்துக்கொண்டு ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? 1-2 நிமிடங்கள். ஆண்டவரே, நான் ஒழிக்க வேண்டிய 4 காரியங்கள், குழந்தைகளுக்கு ஏற்றவைகள். ஜெபிக்கலாம். ஜெபம்னு சொன்னா முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க, இல்லாதவர்கள் எழும்பி நில்லுங்க. என்னால முழங்கால் படியிட முடியாது பாஸ்டர், கஷ்டம் அப்படின்னா ஜெப நேரத்துல நீங்க எழும்பி நிற்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல ஜெபிக்க உங்களை கேட்கிற. வாயை திறந்துருங்க. ஏசப்பான்னு கூப்பிட்டுருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயினன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போக முன்னால சில பழையதை நம்மை விட்டு நீக்கி போட கேளுங்க. நான் பேசினது 4 வார்த்தை தான்.
குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விடுங்கள். எவ்வித அழுக்கையும் ஒழித்து விடுங்கள். எவ்வித துர்க்குணத்தையும் ஒழித்து விடுங்கள். ஓ, விரோதங்களை ஒழித்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒழித்து விடும்போது கர்த்தர் புதிய வருஷத்திலே கர்த்தர் புதிய நன்மையை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரோதங்கள் வேண்டாம், விரோதங்கள் வேண்டாம். பகைகளை விட்டு மாறட்டும், பகைகளை விட்டு மாறட்டும், பகைகளை விட்டு மாறட்டும், பகைகளை விட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை தாங்கன்னு கேளுங்க, கிருபை தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. உணர்ந்து ஜெபிங்க, அதுதான் தேவை. உணர்ந்து ஜெபிங்க, ஆண்டவரே உணர்ந்து ஜெபிங்க. ஒழித்து விட வேண்டியது உங்க குடும்பத்துல மெச்சூரான ஒரு சிந்தனை உங்ககிட்ட இருக்கட்டும் சிஸ்டர். மெச்சூரான சிந்தனை இருக்கட்டும். இன்னும் குழந்தைய போலவே இருக்காதுங்க. ஆண்டவரே கேளுங்க, நான் வளர உதவி செய்யுங்க, ஞானத்துல வளர உதவி செய்யுங்க. ஆண்டவரே வளர உதவி. சபையில பிரதர் பொறுக்க முடியல உங்களால சில காரியங்களை, சிலருடைய காரியங்களை உங்களால கொஞ்சம் சகிக்க முடியலையே. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தத்தோடு, அது எங்க பிரதர்? அந்த வார்த்தைக்கு இடம் எங்க உங்ககிட்ட இருக்குதா? இல்லன்னா இப்ப ஆண்டவற்றை கேளுங்கப்பா, சாந்தம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா. விசுவாசிகள் ஜெபிக்கட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க ஜெபிங்க. ஆண்டவற்றை சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க ஆவிக்குரியவர்களா இருக்கணும், நாங்க ஆவிக்குரியவர்களா இருக்கணும், நாங்க ஆவிக்குரியவர்களா இருக்கணும். உங்களை கர்த்தர் அப்படி நடத்துவாராக. ஆவிக்குரியவர்களாய் கர்த்தர் நடத்துவாராக. ஆவிக்குரியவர்களாய் கர்த்தர் நடத்துவாராக. உங்களை ஆவிக்குரியவர்களாய் கர்த்தர் நடத்துவாராக. அதுல வளரச் செய்வாராக. உங்களுக்கு பலமான ஆகாரம் கிடைக்கும் போது, பலமான ஆகாரம் கிடைக்கும் போது அதை ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமென்? எனக்கு அப்படி செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் பாட்டில்லனா பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருக்க கூடாது ஆண்டவரே. பலமான ஆகாரங்கள், பலமான ஆகாரங்கள். அல்லேலூயா. தட்டு நிறைய இறைச்சி சாப்பிட்ட அந்த வாலிப தம்பி செய்கிற ஒரு வேலையை என்னால செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட ஆகாரத்தை சாப்பிட முடியல. அவனால சாப்பிட முடியுது, அதனால பலமான காரியத்தை செய்ய முடியுது. விசுவாசியே, ஆவிக்குரிய உணவு, பலமான ஆகாரம் கிடைத்தவர்களால கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில எவர்களிலே அபிஷேகம் உண்டோ அவர்கள் பலத்த காரியங்களை செய்வார்கள். குழந்தைகளால ஒண்ணு செய்ய முடியாது. அது அங்க யூரின் பண்ணி வைக்கும், இங்க அசிங்கம் பண்ணி வைக்கும். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் கர்த்தருக்காக ரகலரா ஷபலரகலரா. நீ எழும்புவாய், நீ எழும்புவாய், நீ பலப்படுவாய், நீ எழும்புவாய். கர்த்தருக்காக நீ எழும்புவாய். ஓ, you are a child in spiritual life. Brother, எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆவிக்குரிய காரியத்திலே சொல்லுகிற உங்களை கர்த்தர் புருஷர்களாய் மாற்றுவார், புருஷர்களாய் மாற்றுவார். நீங்க ஜெபக்குழு தலைவர்களாய் மாறுவீங்க. நீங்க ஊழியங்களை செய்ய கர்த்தர் உங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். Glory, glory sister. குழந்தைகளுக்குரிய தன்மையை விட்டுருங்க, விட்டுருங்க. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் எப்படி நடக்கணும்னு தெரியலையா? தெரியலையா? ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் குழந்தை மாதிரி நடந்துட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்றது சில நேரம் விளங்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. He is speaking above my head.
என் தலைக்கு மேல பேசுறாருன்னு சொல்றீங்க. உங்க தலை உயரட்டும், உங்க தலை உயரட்டும். அப்பொழுது அது உங்களுக்குள்ளாக செல்லும். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த காலை உங்களோடு பேச கத்த தந்த வார்த்தை, ஒழித்து போடுங்கள், ஒழித்து போடுங்கள். ஒழித்து வையுங்கள் அல்ல, நெவர் ஹைட். அதை ஒழித்து வையுங்கள் சொல்லல, அவைகளை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள். அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், ஒழித்து போடுங்கள். நான் ஜெபித்து அடுத்த பகுதிக்குள், ஆராதனைக்குள்ள நம்ம போறோம். ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆண்டவரே, பகை விரோதங்களை ஒழித்து ஒழித்து ஒழித்து. உங்க அப்பா காலத்துல அந்த குடும்பத்தோடு பகை இருந்தது. ஆனா உங்க காலத்துல, ஆவிக்குரியவர்களாகிய உங்க காலத்துல பகை மாற்றப்படுவதாக. மாற்றம் தொடர வேண்டாம், அது தொடர வேண்டாம், அது தொடர வேண்டாம். ஓ அப்பா சொல்லிருக்கலாம், நீ பேசாத, அவங்க கூட செத்தாலும். அப்பா நரகத்துக்கு போயிருக்கலாம், ஒருவேளை மன்னிக்கணும், நீ பரலோகத்துக்கு போகணும் அல்லவா? தேவன் உனக்காக பகையை சிலுவையில வென்றாரே. நன்றி அப்பா, எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசிக் கொண்டிருக்கீங்க. ஒழித்து போட வேண்டியதை இன்னைக்கே ஒழிச்சிடணும். இனி குழந்தைகளா இருக்கக்கூடாதுன்னு ஜெபிச்சிருக்கிறோம். ஆண்டவரே, அழுக்குகள் இனி தொடரக்கூடாது என்று ஜெபித்திருக்கிறோம். எவ்வித துர்க்குணமும் எங்கிட்ட இருக்கக்கூடாது, ஒழியட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, துர்க்குணங்களை ஒழித்து, விரோதங்களையும் ஒழித்து, புதிய வருஷத்துல புதிய நன்மை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.